இடதுசாரிகள் எப்பயுமே இனப்பிரச்சனையை புறந்தல்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை மறுத்துறோம். இதெல்லாம் ப்ரீ நோஷன், முன்கூட்டியே மனசுக்குள்ள ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி. ஏன்னா அங்க ராணுவம் நிறுத்தப்படுறது தமிழர்கள் பகுதியில் மட்டும்தான் நிறுத்தப்படுது. இவர் நேற்று வந்திருக்காருங்க, இப்போ பொறுப்பெடுக்க முடியாது. இல்லை, அவங்க ஒரு சந்தேக பார்வை முன்வைக்கிறாங்க. பதவியேற்ற பிறகு புத்த பிக்குகள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு, அங்கே சைவ துறவிகள் இருக்கிறாங்க, மற்ற மாற்று மத துறவிகள்லாம் இருக்கிறாங்க. ஒரு அரசு ராஜரீகத்திலேருந்து நீங்கள் பல விஷயங்களை பார்க்கணும். ஒரு சிம்பிள் மேட்ரு பத்திரிகையில் பார்க்கல, அவர் பார்த்ததான்னு கூட அவர் கூட போய் வணக்கம் தெரிவிச்சிருக்கலாம். அவர் தமிழர்களுக்கு மட்டும் எதிரானவர் கிடையாது, இந்தியாவுக்கும் எதிரானவர். இதுக்கெல்லாம் ஆதாரமே கிடையாது. ராஜபக்சே வேணும்னா போரை நடத்தி இருக்கலாம், ஆனால் அதற்கான ஆதரவு தளத்தை உண்டாக்குனது ஜேவிபி தான் அப்படின்னு ஜேவிபி தலைவர்களே கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இதெல்லாம் ஆதாரமற்ற பேச்சு. ஃபேஸ்புக்லையும் மற்றதுலையும் சொல்லக்கூடிய ஆதாரமற்ற ஜேவிபிபியுடைய டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு நான் பேசுகிறேன். சிங்களவர்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கடந்த முறை ராஜபக்சே வாங்கினதை விட அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, சிங்களர்களில் பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய ஏழைகளின் மீது 80களில் இலங்கை தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற கலவரத்திற்கு ஜேவிபியும் காரணம். ஜேவிபி காரணங்கிறாங்க. அவங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். கலவரம் செஞ்சது யாரு? ஜெயவர்தனுடைய ஆட்கள் செஞ்சாங்க. தமிழர்களுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்படுது. இந்த கேள்வி கேட்கும்போது அதை தமிழர் பிரச்சனையாக பார்க்கக்கூடாது, இனப்பிரச்சனையாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அதே போல் வெற்றி பெற்ற பிறகுமே கூட என்ன சொல்கிறாருன்னா, இலங்கையர் அப்படின்னு தான் எல்லாரையும் பார்க்கணும். இது அவருடைய பார்வை. அதாவது தனி தமிழ்நாடு கேட்கக்கூடிய பார்வை அவருக்கு கிடையாது. குளோப் 36 நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரிட்டோ. இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவரும் தமிழ் சமூக செயல்பாட்டாளரும் முதுபெரும் அரசியல் தலைவருமான தோழர் சி மகேந்திரன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். 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 நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். இலங்கையில் இடதுசாரி ஆட்சி அமைஞ்சிருக்கு. அனுரகுமார திசாநாயக்கா அதிபராக பொறுப்பெடுத்திருக்கிறாரு, பிரதமரும் மாறி இருக்கிறாங்க. இதை ஒரு பக்கம் இடதுசாரி விழித்து கொள்ளணும், இடதுசாரி இயக்கங்கள் வெற்றி பெற்றது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் இல்லை இது ஜேவிபியை இடதுசாரி இயக்கமாக பார்க்கக்கூடாது, அவங்க ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத அமைப்பு தான் அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல ஒரு பழைய ஜேவிபி நிலையிலிருந்து இந்த அனுரா குமாரை பார்க்கக்கூடாது, தேசநாயகாவை பார்க்கக்கூடாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, 2008ஆம் ஆண்டு அவர் பொறுப்பேற்கிறார் அந்த கட்சிக்கு. அந்த கட்சிக்கு பொறுப்பேற்கிற போது அவருக்கு அறிவித்த 2 அறிவிப்புகளை பத்திரிகைகள் பெரிய அளவில் விவாதத்துக்கு எடுத்துக்கல. ஜேவிபி கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், இது ஒரு முதல் விஷயம், அதை மாத்திரங்கிறான். இது இப்போ இல்லை, தேர்தலுக்கு இல்லை, 2008 முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு அவர்கள் முன்மொழிந்த கருத்துக்கள் அது. அதில் 2வது விஷயம் என்னன்னாக்க, என்க்ரோச்மெண்ட் ஆஃப் த சிவில் பீப்புள் ரைட் பை த மிலிட்ரி. குடிமக்களுடைய உரிமைகளை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறது இன்றைய இராணுவம் அப்படிங்கிறதையும் 2008 சொல்கிறாரு. தமிழ் மக்கள் அழிவை அவர் சொன்ன விதம் வேற, அது குடிமக்களுடைய உரிமையை பற்றிய முதன்மைப்படுத்தி அவர் சொல்கிறாரு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க, தொடர்ந்து அந்த அமைப்பு ஜேவிபி அமைப்பு அதனுடைய தன்மைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு ஜனநாயக அடிப்படையில் கடந்த காலத்தில் ஆயுதம் தாக்கிய போராட்டத்தை தாங்கள் இனிமேல் எடுப்பதில்லை. 1971 ஆயுத போராட்டத்தில் கிட்டத்தட்ட 6000 இளைஞர்கள் ரொம்ப மோசமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். மாறுறாங்க. ரோகண விஜய்வீர் தான் அதனுடைய தலைவராக இருக்கார். அவர் ரஷ்யாவில் கல்வி கற்றவர். என்னுடைய நண்பர்கள்லாம் அவருடைய கிளாஸ்மேட் பல பேர் இருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களே பல பேர் இருந்தாங்க. பிறகு அவர் இறந்து போயிட்டார், அவர் கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு அந்த அமைப்பு பல மாற்றங்களை ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கும் விவாதத்தில் கலந்துக்கிறவங்க ஒரு விஷயத்தை பற்றி ஆழ்ந்து யோசிக்கலாமே கருத்துக்கள் சொல்கிறாங்க. இந்த வெற்றி என்பது ஜனத விமுக்த பிரமுனா என்கிற ஜேவிபியினுடைய கட்சியின் வெற்றி அல்லது. இந்த வெற்றி யாருடைய வெற்றி அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நேஷனல் பீப்புள் பவர். இந்த கூட்டணி பேரையே அவங்க மாற்றிட்டாங்க. இப்போ ஜேவிபிங்கிறது அதில் இருக்குது, அதனுடைய பல அமைப்புகள் இருக்க ஒழிய
24 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து தான் ஆட்சி அதிகாரத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இதனுடைய பின்னணிகள், ஆழமான பின்னணிகள், அதனுடைய சமூக பொருளாதார நிலைமைகள், ஒரு நாட்டினுடைய சமூக பொருளாதார நிலைமைகளின் காரணமாகத்தான் அரசியல் மாற்றமும் அரசியல் முன்முயற்சிகளும் ஏற்படுகிறது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு அனுர அங்கே இலங்கையில் ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் பேட்டி அளிக்கும்போது அந்த செய்தியாளர் கேட்குறாங்க, தமிழ் பகுதிகளில் இன்னமும் இராணுவத்தினை நிறுத்துகிறாங்க, தமிழர்களுடைய நிலம் வந்து ஆக்கிரமிக்கப்படுது. இந்த கேள்வி கேட்கும்போது அதை தமிழர் பிரச்சனையாக பார்க்கக்கூடாது, இனப்பிரச்சனையாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அதே போல் வெற்றி பெற்ற பிறகுமே கூட என்ன சொல்கிறாருன்னா, இலங்கையர் அப்படின்னு தான் எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. அது வந்து அவருடைய பார்வை. அதாவது வந்து தனி தமிழ்நாடு கேட்கக்கூடிய பார்வை அவருக்கு கிடையாது. தனி நாடாக பிரிஞ்சு போகிறத அவர் ஏற்றுக்கல. ஆனால் அவருடைய உரை, அவனுடைய சாராம்சங்கள் இது எல்லாமே தமிழ் மக்களுக்கான ஒரு உரிமை, ஒரு சமமாக அந்த தேசத்தில் வாழக்கூடிய 2 அரசியலை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று என்னன்னாக்க, இதை வந்து தமிழ் தேசியவாதிகள் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்க வேண்டிய காலம் நான் நினைக்கிறேன். அதாவது வந்து தனியாக பிரிஞ்சு ஒரு நாடாக இருந்து செயல்படுறதா, அல்லது வந்து சிங்களர்களைப் போல மற்றவர்களைப் போல அனைத்து உரிமைகளையும் பெற்ற மக்களாக தமிழ் பிரதேசங்களுக்கான ஒரு கல்ச்சுரல் பண்பாடு இந்த உரிமைகளை கொண்டதாக அது இருக்கிறதாங்கிற கேள்வி ஏற்படுது. காரணம் என்னன்னாக்கா, இங்கே நம்முடைய கூட்டாட்சி நம்ம நாட்டில் இருக்க மாதிரி அங்கே கிடையாது. அது ஒற்றையாட்சி. அது வந்து ஒற்றையாட்சி என்பதை ஒரு கூட்டாட்சியாக மாற்றணுங்கிறதுக்கு தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாகுபாடுகள்லாம் வந்தது. இதை புரிஞ்சுக்காம தான் எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ அனுராவோ மற்றவர்களோ, இப்போ ஸ்ரீலங்காவில் இதுவரை தோன்றிய அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னாக்க, சிங்கள பேரினவாதத்தின் மூலம் மற்ற இனங்கள் அடிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற உள்நோக்கம் கொண்டவையாகத்தான் அவை இருந்தது. 1948க்கு முந்தையே அது ஆரம்பமாயிடுச்சு. 1938ஆம் ஆண்டு 31வது ஆண்டில் பார்த்தீங்கன்னா 1931 கணக்கெடுப்பின்படி இலங்கையின் மக்கள் தொகையில் 2வது இடத்துல இருந்தது யார் தெரியுமா? பூர்வீக இலங்கையர்கள் அல்ல, தமிழ்நாட்டிலிருந்து மலையகத்தில் குடியேறின மக்கள் தான். அவங்க தான் 2வது எண்ணிக்கை. அதுக்கு அடுத்தது தான் வடக்கு கிழக்கு மக்கள் வர்றாங்க. இதை பார்த்து சிங்கள சாவனிசம் என்ன பண்ணுதுன்னா, ஒன்று திரண்டு ஒன்றா சேர்ந்து அவர்களுடைய வாக்குரிமையை 1948ஆம் ஆண்டு நாடு விடுதலை பெற்ற உடனேயே அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய வாக்குரிமையும் குடியுரிமையும் படிக்கப்பட்டு நாடற்றவர்களாக மாற்றப்பட்டது. இது வந்து வரலாற்றில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பௌத்த பிக்குகளை சார்ந்த ஒரு சாவனிசம். அந்த சாவனிசத்துக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அதுக்கு வந்து காரணமாக இருந்தது பண்டாரநாயக்கா, WR பண்டாரநாயக்கா, அதுக்கு முந்தி வந்து டட்லி சேனநாயகா, இப்படின்னு பல பேர் அதில் வருது. அவர்களெல்லாம் சேர்ந்து சிங்கள பௌத்த சங்கத்தை ஆரம்பித்து அதுதான் படிப்படியான அரசியலாக கொண்டு வந்து அதை நிறுத்துது. இலங்கையில் அந்த அரசியலுக்கும் மற்றொரு அரசியலுக்கும் ஒரு பெரிய கான்ஃபரண்டேஷன் நடக்குது. அதான் JVVP. அந்த JVVPயை 6000 பேரை கொன்னது யாருனாக்க வேற யாரும் இல்லை, சிங்கள சாவனிசம் தான். அவர்களை ஒவ்வொரு நாடாக விரட்டி அடித்து இன்னைக்கு உலகத்தின் பல பகுதியில் அந்த JVP சிங்கள இளைஞர்கள் பல பேர் வந்து சாதாரணத்தை சார்ந்தவர்கள் போயிருக்காங்கன்னாக்க அதை காலி பண்ணது யாருனாக்க இவங்க தான். 1971ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தை துணைக்கி அடித்து எப்படி ஈழ மக்களை வந்து கொல்றதுக்கு இந்திய அமைதிப்படையை கூட்டு போய் ஒரு கொடுமை நடந்ததோ, அதே மாதிரி கொடுமை 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு பேரெழுச்சி, சேகுவேரா பேரெழுச்சி. அதில் தான் JVPயில் சார்ந்தவர்களை அதை அவங்களால அடக்க முடியல. அப்போ இந்திய இராணுவம் போய் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6000த்திற்கு அதிகமானவர்கள், 60,000 பேர் பாதிக்கப்பட்டார்கள். பல பேர் கடலில் விழுந்து அங்கே போய் இங்கே போய் ஒரு பெரிய எண்ணிக்கையில் இன்னைக்கும் இத்தாலியில் இருக்கிறாங்க. இந்த கருத்தை சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே உண்மைதான். ஆனால் அதே போல் 80களில் இலங்கை தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற கலவரத்திற்கு JVPயும் காரணம். ரைட்டு, JVP காரணங்கிறாங்க. அவங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். அதில் அந்த கலவரம் செஞ்சது யார்? ஜெயவர்த்தனையுடைய ஆட்கள் செஞ்சாங்க. ஆனால் அந்த கலவரத்தில் கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டது யார் தெரியுமா? JVP ஆட்கள்.
இன்றைக்கி அந்த வரலாற்றை எடுத்து பார்க்கணும். அதாவது வந்து அந்த கலவரத்தினுடைய ஒட்டுமொத்தமான கலவரத்தில் அந்த அன்னைக்கு நடந்த கலவரம் இருக்கு பாருங்க, அந்த கலவரத்தை முன்னின்று நடத்தினவர் காமினி தேசநாயகா, இன்னும் அவங்களுடைய ஆட்கள், எல்லா இடத்துல நடைபெற்ற கலவரங்களுடைய முன்னணியே ஜெயவர்த்தனை நடத்தினது. ஜெயவர்த்தனை மிலிட்ரி, ஆர்மி எல்லாம் நடத்துனது. அப்போ நடத்துகிற போது அந்த பிரச்சனை பெருசாக வந்தோன்னே என்ன பண்ணாங்கனாக்க, தீவிரவாதிகள் அப்படின்னு இவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. நம்ம ஊரில் தகராறு நடக்கும்போது நக்சலைட்டை பிடிச்சி உள்ளுக்கு போடுவாங்க பாருங்கள் ஊரில், அந்த மாதிரி நடந்தது. நீங்கள் வந்து அடிப்படையில் அவர்கள் வந்து தமிழர்களை பற்றிய அவர்களுடைய கடந்த கால மதிப்பீடு தவறானது. யார்? ஜேவிபி அவர்களுடைய கருத்துக்கள். ஆனால் இவங்க சித்தரிக்கிறது மாதிரி மக்களை கொல்லக்கூடிய, கொலை செய்யக்கூடிய எந்த இடத்துலையும் கடந்த காலத்தில் ஜேவிபி இல்லை. ஜெயவர்த்தனை கூட்டம் இருந்தது, இந்த காடையர்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த காடையர்கள் இருந்தது. இதை வந்து வரலாற்றில் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்கள் அடிப்படையில் விமர்சனத்துக்கு உள்ளிட்டப்பட்டவர்களாக ஜேவிபி இருந்தது. அதே ஜேவிபி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது இன்னைக்கு ஜேவிபி கிடையாது, நேஷனல் பீப்புள் பவர், என்பிபி, தேசிய மக்கள் சக்தி. அதாவது பீப்புள் பவர்ங்கிறத அவன் சொல்கிறான். ஆனால் பீப்புள் பவர்ங்கிற வார்த்தையை ஜெயவர்த்தனையினுடைய யூஎன்பியோ அல்லது சுதந்திரா கட்சியோ கட்டாயம் எந்த இடத்துலையும் பீப்புள் பவர்ங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க, இவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது வந்து இந்த கான்ஃப்ளிக்டை ரொம்ப அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கான்ஃப்ளிக்டை தமிழ் தேசியவாதிகள், தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும். இதை வந்து ஒரு ஜெயவர்த்தனைக்கும் தமிழுக்கும் இடையில் நடந்த சண்டை மாதிரி, அல்லது ராஜபக்சேக்கும் இவங்களுக்கு நடந்த சண்டை மாதிரி இதை தயவு செய்து பார்க்கக்கூடாது. நான் இன்னமும் சொல்கிறேன், முள்ளிவாய்க்காலில் இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொலைக்கு காரணம் யார்? ராஜபக்சே. ராஜபக்சேனுடைய அரசியல் காரணம். ராஜபக்சே வேணும்னா போரை நடத்தியிருக்கலாம், ஆனால் அதற்கான ஆதரவு தளத்தை உண்டாக்குனது ஜேவிபி தான் அப்படின்னு ஜேவிபி தலைவர்களே கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாருங்க, இதெல்லாம் ஆதாரமற்ற பேச்சு. ஃபேஸ்புக்லையும் மற்றதுலையும் சொல்லக்கூடிய ஆதாரமற்ற டாக்குமெண்ட் ஆஃப் த ஜேவிபியுடைய டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு நான் பேசுகிறேன். அனுமானங்கள், சந்தேகங்கள் அடிப்படையில் அரசியலை பேசக்கூடாது. ஆனால் தென் இலங்கையில் ஜேவிபி, என்பிபி தான் வந்து அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. சிங்களவர்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கடந்த முறை ராஜபக்சே வாங்கினதை விட அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, சிங்களர்களில் பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய ஏழைகளின் மீது மிக மோசமான பொருளாதாரத்தையும், அதுதான் அந்த கிளாஸ் அவுட்லுக்கை புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். ஏழைகளாக இருக்கிற சிங்களவன் இருக்கான் பாருங்க, அவன் எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த நாட்டை கொள்ளையடித்து, இந்த நாட்டை இராணுவத்தின் மூலம் கொள்ளையடித்து, இந்த மக்களையெல்லாம் அழித்த இந்த ராஜபக்சே கூட்டத்தை ஒழிக்கணுங்கிற அந்த கோபம் இருக்குது பாருங்க. அந்த கோபத்தை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த கோபம் தமிழர்களே அவன் கொன்னான். அப்போ சிங்களவர்களுடைய ஆதிக்கத்தை நிலநாட்டின ராஜபக்சேயை இவன் அழிக்கிறான் அப்படின்னாக்க அதுக்கான அரசியல் என்ன? அதை யோசிக்கணும்ல. நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, தமிழ் தேசிய இளைஞர்கள் அல்லது மற்றவர்கள்ட்ட நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, இதனுடைய அறிவார்ந்த ஒரு பார்வையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வடக்கு கிழக்கு தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல 3வது இடம் 4வது இடத்துக்கு போயிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் வரும். நீங்கள் வந்து பெற்ற வாக்குகளை மட்டுமே வைத்து பார்க்கக்கூடிய அரசியலுங்கிறத விட அவங்களுடைய நோக்கம் என்ன? அவங்க இப்போ பவருக்கு வந்துட்டாங்க, பவருக்கு வர்றதை இவங்க அடக்க முடியாது. அல்லது இப்படி கேட்குறவங்கள நான் கேட்குறேன், இவர் வந்தது தப்பு, அந்த இடத்துல ராஜபக்ஷ பையன் வரணும்னு நினைக்கிறாங்களா, ரணில் வரணும்னு நினைக்கிறாங்களா, யார் வரணும்னு நினைக்கிறாங்க? தமிழை சார்ந்த எவனும் ஒருத்தனும் வர முடியாது. சுமந்திரனே வர முடியாது. சுமந்திரனை வர்றதுக்கு அங்கே இருக்கிற ஆட்களே விட மாட்டாங்க, தமிழர்களே விட மாட்டாங்க. தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து இவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு ஒரு ஆள் அவங்களால நிறுத்த முடியல. இது தமிழர்களுடைய குறைபாடு. ஆனால் அதே நேரத்தில் அவர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இவர் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரசியல், ஏழைகளின் அரசியல், தமிழ் மக்களால் அடித்து விரட்ட முடியாத ராஜபக்சே கும்பலை இவங்க அடித்து விரட்டியிருக்காங்க. அவங்க ஒரு சந்தேக பார்வை முன்வைக்கிறாங்க. பதவியேற்ற பிறகு புத்த பிக்குகள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு, அங்கே சைவ துறவிகள் இருக்கிறாங்க, மற்ற மாற்று மத துறவிகள்லாம் இருக்கிறாங்க. பாருங்க, இந்த சந்தேகம் நியாயமானது தானே இருக்கு. அதாவது நீங்கள் வந்து
நம்ம கிராமத்தாளும் சாதாரண ஆள் பேசுகிறது, ஒரு அரசு ராஜரீகத்திலேருந்து நீங்கள் பல விஷயங்களை பார்க்கணும். ஒரு சிம்பிள் மேட்ரு, நானே வந்து நான் பத்திரிக்கையில் பார்க்கல, அவர் பார்த்ததான்னு கூட அவர் கூட போய் வணக்கம் தெரிவிச்சிருக்கலாம். ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பெரிய இதுவரையில் யாராலும் வீழ்த்த முடியாத மிக மிக மோசமான இனவெறி பிடித்த 2 சக்திகள் முறியடிக்கப்பட்ட போது அதை பற்றி கொஞ்சம் கூட பேசாமல், அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் புத்தபிக்கு கோயிலில் போயிட்டாரு, அவர் அங்கே போய் இது பண்ணிட்டாரு, இவர் வந்து அதிகமான ஓட்ட சிங்கள மக்கள் மத்தியில் பெற்றதுக்கு காரணமே என்னன்னாக்க சிங்கள சாவனிசத்தை இவர் சப்போர்ட் பண்ணுறாருங்கிறது தான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லாஜிக்கே சுத்தமாக இல்லாத விவாதம். தமிழ் சமூகம் தமிழ்நாட்டிலையும் சரி அங்கேயும் சரி அது கெடுறது என்னன்னாக்க, அதுவும் இந்த யூடியூப் போன்ற சேனல்கள் வந்ததுக்கு பிற்பாடு ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. என்ன பேசுறதுங்கிற ஒரு வரையறையே கிடையாது. எதுவும் பேசலாம், எதையும் பேசலாம், பேசுறதுக்கான சுதந்திரத்தை இது கொடுத்துருது. அதனால் சிம்பிளாக போய் அவர் கோயிலுக்கு போனார், அங்கே நின்னார், பௌத்தரில் இங்கே நம்ம தஞ்சாவூரில் உள்ள கோயிலில் வந்து அவர் கும்பிட்டுருக்கலாம்ல, இதெல்லாம் நீங்களும் நானும் கேட்குற கேள்வி. அவர் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள், அதுக்காக அவங்க போயிருக்கலாம். இதை வந்து முக்கிய அரசியல் பிரச்சனையாக மாற்றுவது என்பது எந்த விதத்திலையும் சரி கிடையாது. இல்லை, இதை இன்னொரு கோணத்திலையும் சொல்கிறாங்க, அவர் தமிழர்களுக்கு மட்டும் எதிரானவர் கிடையாது, இந்தியாவுக்கும் எதிரானவர். குறிப்பாக நார்வே வந்து அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது அதையும் எதிர்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரமே கிடையாது. அதாவது வந்து அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து நான் இது வந்து இந்த கேள்வி கேட்குற இளைஞர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுறேன். அந்த நாடு 1 லிட்டர் பால் 2000 ரூபா விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. சோத்துக்கு வழி கிடையாது. ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய பணத்தை விட அதிகமான ஸ்ட்ராங் மணி, வலிமை பொருந்திய பணம் எதுன்னா இலங்கை பணம் தான். ஆனால் அது படிப்படியாக போய் யுத்தத்தில் போய் யுத்தத்தால் அழிஞ்சு அதில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அடைந்தவர்கள் யாருனாக்கா சாதாரண சிங்கள மக்கள். அந்த சாதாரண சிங்கள மக்கள் வந்து இந்த கொடுமைகளுக்கு எதிராக அளித்த வாக்கை அது இனவெறிக்காக அளிக்கப்பட்ட வாக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குற பார்வை இருக்கு பாருங்க, அது அடிப்படையில் மிக மிக குறைபாடுடைய ஒரு பார்வையாக நான் பார்க்கின்றேன். அந்த எப்படி வந்து பசியாலும் பஞ்சத்தாலும் பட்டினியாலும் யுத்தத்தில் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அதே பாதிப்பை ராஜபக்ஷனுடைய பீரியடில் அந்த மக்களுடைய பணங்கள் செல்வங்கள் இது எல்லாம் அவனுடைய குடும்பங்கள் கொள்ளையடித்து ஐஎம்எஃப்பில் ஏகப்பட்ட ரூபா வாங்கி அந்த துயரத்தை அந்த மக்கள் அடைஞ்சாங்க. அந்த துயரத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னாக்க அரசியலே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காதவங்க தான் அப்படி பேச முடியும். இப்போ ஐஎம்எஃப் தலையீட்டை எதிர்க்கிறாரு, பிறகு தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி அதை மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்கிறாரு. அதாவது வந்து நீங்கள் வந்து சிறுபிள்ளைத்தனமான முறையில் சிந்திக்கிறதும் முதல்ல நிறுத்தணும். அது ஒரு நாடு, அந்த நாட்டில் அவர் தேர்தலில் நிற்கிறாரு. இப்போ இன்னைக்கு அவர் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஐஎம்எஃப்னுடைய ஐஎம்எஃப்னுடைய அந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஜெயிச்சதுக்கு பிற்பாடு பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு மார்க்சிய அடிப்படையிலான இன்னமும் சொல்கிறேன், அவர் ஜேவிபியால் வெற்றி பெற்றவர் அல்ல. அங்கே இருக்கக்கூடிய 24 குடிமை சமூகங்களுடைய ஆதரவோடு நின்று வெற்றி பெற்று வந்தவர். இந்த வெற்றிங்கிறத வந்து நீங்கள் வந்து பழைய ஜேவிபி 1971 இருக்கிற ஜேவிபியாக நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போ அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அது நேஷனல் பீப்புள் பவர், அதான் அது நடத்துது. இதை நடத்துகிறவங்களாம் யாருனாக்கா ராஜபக்ஷனுடைய அரசியலில் வந்து காடையர்கள் தான் அவருடைய தளபதிகள். யார்? ராஜபக்ஷை சுற்றி இருந்த அத்தனை பேருமே அவர் நியமித்தவர், அவரால் நியமிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கி மந்திரிகளாக இருந்தவங்களாம் நாட்டை விட்டு ஓடுறான் பாருங்கள், ராஜபக்ஷே ஓடிவிட்டார், அவங்க எல்லாம் ஓடுறான் பாருங்கள், அவெல்லாம் காடையர்கள், ரவுடியிசத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர் தான் அந்த நாட்டினுடைய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதனுடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இன்டலெக்சுவல் காலிஃபர், அதாவது யுத்தம் இலங்கையை கொள்ளையடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சிங்களவர்களுடைய காடையர்கள், அந்த காடையர்கள் கூட்டம் ஒன்றாகவும் சிந்திக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு சித்தாந்த உணர்வு கொண்ட ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் இருக்கு பாருங்க, அந்த சிந்தனை மிகுந்த ஒரு கூட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த வெற்றி.
இந்த வெற்றியை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். இந்த வெற்றி இட் இஸ் அ பியூர்லி ஹெல்பிங் ஆஃப் த இன்டலெக்சுவல். இது எதையுமே புரிஞ்சுக்காம இன்னும் சில பேர் வந்து பத்திரிகையிலலாம் எழுதுறானுங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சீனா பணம் கொடுத்து தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சீன நாடு அங்கேயும் இடதுசாரி இயக்கம், இங்கேயும் இடதுசாரின்னு சமமட்டம் பேசாதீங்க. ஒவ்வொரு இடதுசாரி கட்சிக்கும் ஒவ்வொரு இதுக்கும் தனி கொள்கைகள் உண்டு. 1948 உலகம் முழுவதும் ஆயுதம் தாங்கின புரட்சி மூலம் உலகத்தை மாற்ற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கொண்ட நாடு சீன நாடு. இன்னைக்கு அந்த சீன நாடு கம்ப்ளீட்டாக மாறி வியாபாரத்தின் மூலம் அமெரிக்காவை வீழ்த்தி அதன் மூலம் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு வேற ஒரு பாதைக்கு போயிட்டாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலையும் அவங்க எந்த ஆயுத குழுக்களுக்கும் அல்லது வந்து அரசாங்கம் சாராக எதுவோடையும் பேச்சுவார்த்தையே நடத்துறது கிடையாது. பக்கத்தில் இருக்கிற நேபாளத்தில் வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி, அங்கே கூட அது நடக்குது. எந்த தொடர்பும் கிடையாது. இது வந்து சர்வதேச ரீதியில் அரசியல் புரிந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும். பழைய சீனா வேற, இப்போ இருக்கிற சீனா வேற. டென்சியோபிங்குக்கு பிற்பாடு அந்த சீன நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. அப்போ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கவர்மெண்டோட இருந்தாங்க. இலங்கையினுடைய பல பகுதிகளை வந்து சீனாவுக்கு கான்ட்ராக்ட் போட்டது யாரு? ஜேவிபியா போட்டது இல்லை, ராஜபக்ஷே போட்டாரு. ராஜபக்ஷே தான் போட்டாரு. ராஜபக்ஷே போட்டது தப்புன்னு இவங்க போராட்டம் நடத்தினவங்க. ராஜபக்ஷே போட்டது தப்பு, இது மாதிரி வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நீங்க விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்க. அப்ப இவங்க சீனா ஆதரவாக இருந்தால் சீனாவினுடைய வருகைக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும்? இதெல்லாம் யோசிக்கணும். அதனால அடிப்படையில் வந்து என்னன்னாக்க, நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, மாங்காய் புளிச்சுதா வாய் புளிச்சுதான்னு பேசாத அப்படிம்பாங்க. அதே போல ஒரு அறிவுபூர்வமான முறையில் இதை சிந்திக்க வேண்டும். ரெண்டாவது வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, முள்ளிவாய்க்கால் படுகொலை ஒரு மோசமான படுகொலை. அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிந்தி இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு பாருங்க. அந்த நிலைமைகளில் மிகச்சரியான ஒரு அரசியலை தமிழ் மக்கள் எடுக்க முடியலங்கிறதுக்கு ஒரு உதாரணம், கவர்மெண்ட் பவருக்கு வந்ததில் அதிலே யார் போட்டி என்ன ஏதுங்கிற அளவுக்கு கன்ஃபியூஷன் தான். ஆஃப்டர் பிரபாகரன் வந்து கன்ஃபியூஷன் தான் இந்த ஈழ சமூகத்தில் எல்லா இடத்துலையும் நடந்தது. இந்த சூழலில் அவங்க வந்து சிங்கள இளைஞர்கள், பாதிக்கப்பட்ட சிங்கள மக்கள், பொருளாதாரத்தால் மிக மோசமாக தாக்கப்பட்ட சிங்கள மக்கள், சோத்துக்கே இல்லாத மக்கள், ரஷ்ய புரட்சியோ அல்லது வந்து பிரெஞ்சு புரட்சியோ ஏற்பட்டதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னாக்க உணவுக்கு கூட வழி இல்லைங்கிற அந்த உணர்வு தான் அவர்களுக்கு அந்த போராட்டத்தை தூண்டியது. அந்த போராட்டத்தின் மூலம்தான் 2023 இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து, அதில் ஜேவிபியும் இருந்தது, 23 அமைப்புகள், அவங்கெல்லாம் உள்ளுக்கு போய் கோத்தபயா ராஜபக்ஷையை அடித்து விரட்டிட்டு அரண்மனையை பிடிச்சி அந்த அரண்மனையின் மூலம் ஏற்பட்ட ஒரு எழுச்சி தான் இன்றைய வெற்றி. 3% வாக்குகளை பெற்றவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு சதவீதம்? 42-43% வாக்குகளை பெற்றிருக்காரு. அப்போ இந்த மாற்றத்துக்கான உள் நிலைமை என்ன அப்படிங்கிறத புரியணும். இது புரியாமல் வெறுமனே வந்து 2008 போட்டிருந்த கண்ணாடியை எடுத்து போட்டுட்டு அப்போ இருந்த நிலைமைகளில் பரிசீலிக்கப்படும். ஆனால் இப்போ கூட சமீபத்தில் இங்கே எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஆலோசகர் ஜெய்சங்கர் சந்திச்சிருக்கிறாங்க, தோவல் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. இந்தியாவும் பின்னாடி உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குது அப்படிங்கிற சந்தேகத்தை சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற கேள்வியில் 2 சீனா ஆதரிக்குதுங்கிறீங்க, இந்தியா ஆதரிக்குதுங்கிறீங்க. இது எல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த பல பத்திரிகைகளில் படித்து அவங்க ஏற்பட்ட குழப்பம், அதான் குழப்புறாங்க. நான் கேட்குறேன், இந்தியா ஆதரிக்கிற இடத்துல சீனா ஆதரிக்குமா, சீனா ஆதரிக்கிற இடத்துல இந்தியா ஆதரிக்கும்? அப்போ என்ன அப்படின்னாக்கா, சீனா ஆதரிக்குது இந்தியா ஆதரிக்குதுன்னு அப்படி இதையாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்களுடைய வெற்றி என்பது ஒரு மக்கள் வெற்றி அல்ல என்பதற்கு நிறுவுவதற்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன். ஆனால் இப்போ வெற்றி பெற்ற பிறகு இங்கே பாஜக அரசு இருக்குது, எப்படி இந்த உறவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பாஜகவா அல்லது அவங்களான்னு பார்க்காதீங்க. கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட், அதே போல் அங்கே ஒரு கவர்மெண்ட். இந்த 2 கவர்மெண்ட்டில் பாஜக வரலாம், காங்கிரஸ் வரலாம், என்ன வரலாம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது. இந்திய கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய அடிப்படையான பாலிசி இலங்கை என்பது இந்தியாவினுடைய ஒரு நட்பு நாடாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம். அதே போல தான் அவர்களும் உலகத்தில் எந்த நாட்டினுடைய நட்பை விட இலங்கை அரசுக்கு மிக மிக நெருக்கமாக வேண்டிய நட்பு உள்ள நாடு எதுனா இந்தியா தான் இருக்க முடியும். இதுதான் லாஜிக்கு. இது உள்ளுக்கு வியாபாரங்கள்ல வர சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து கேட்டுகிட்டே தானே இருக்கும். சீனாவுடைய ஆதிக்கம் ராஜபக்ஷ பீரியட்ல கூடுதலாச்சு.
இந்தியாவுக்கு எதிராக செய்யணுங்கிறதுக்காக செஞ்சார். ரொம்ப ஈஸியான முறையில் வந்து தமிழர்களை ஒழிக்கிறதுக்கான பணத்தை அங்கிருந்து தான் பெற முடியுங்கிறதுக்காக செஞ்சார். இது ராஜபக்ஷ பீரியடில் நடந்த விஷயம். அந்த ஆதிக்கத்தில் அப்போ அவங்க வந்து சீனாவா இந்தியாவா அப்படின்னு பார்க்கல. இப்போ வந்திருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, இவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் உண்டு. அந்த சித்தாந்தம் என்னன்னா, பீப்புள் பாலிட்டிக்ஸ், மக்கள் அரசியல், வேலைவாய்ப்பு வேண்டும். அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வேலை வாய்ப்பை மையமாக கொண்ட பொருளாதாரமாக இருக்க வேண்டும். சிறு தொழில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்புறம் அரசாங்கத்தினுடைய மோசமான விரயம், அதாவது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. இதுவரை இலங்கை வரலாற்றில் இவ்வளவு எளிமையோடு ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்ததே கிடையாது. அவ்வளவு எளிமை. ராஜபக்ஷ வெற்றி பெற்ற போது போட்டாங்கன்னா ஊரில் இருக்கவங்களாம் இழுத்து போட்டு அடித்தான். தமிழ் மக்களுக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு இருந்ததாங்கிற நிலைமை இருந்தது. இந்த ரணில் நடந்த போது கூட அவனுடைய ஆதரவாளர்கள்லாம் வெடி கொளுத்தினான். ஒரு வெடி சத்தம் கிடையாது. நீங்கள் அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டையும் அந்த எளிமையையும் யோசிக்க வேண்டும். நீங்கள் வெறும் சிங்களன் தமிழன் மட்டும் பார்க்காதீங்க. ஒரு பண்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அந்த பண்புக்கு சித்தாந்தம் காரணம். அதனால ஜேவிபி கடந்த காலத்தில் செஞ்சதெல்லாம் ரைட்டுன்னு நான் சொல்லலை. அவர்களே அவர்களை விமர்சனம் செய்து கொண்டு மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் இடதுசாரி தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு கார்ல் மார்க்ஸோ சேக்குவாரோ வெறும் வழிபாட்டு ஒரு அடையாள குறியீடாக மட்டும்தான் இருக்குது. அந்த படங்களை பயன்படுத்துறதுனாலேயே ஒரு இயக்கத்தை இடதுசாரி இயக்கம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரைட்டு, சொல்ல முடியாது. ஒரு இடதுசாரி இயக்கத்திலேருந்து வந்தவன் ஆடம்பரம் இல்லாமல் இன்னைக்கு பதவி ஏற்றிருக்கிறான். அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? ஒரு வெற்றி அப்படிங்கும்போது நம்ம ஊரில் ஒரு சின்ன வெற்றியே இவ்வளவு கொண்டாட்டம் கொண்டாடுறாங்க. அந்த கொண்டாட்டம் எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லைன்னு அவன் சொல்கிற போது மார்க்ஸோ அல்லது சேகுவாராவோ சொன்ன எளிமையை வெற்றிக்கு பிறகு, வெற்றிக்கு முந்தி இல்லை, வெற்றிக்கு பிறகு வெற்றியை ஒரு கொண்டாட்டமாக மாற்றாமல் அது இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, இது நம்முடைய பொறுப்பு. அவருடைய 55 வயசு இளைஞர். நான் உண்மையிலே அவருடைய உரைகள் எல்லாத்தையும் பார்த்தேன். முதல் பாயிண்ட்டு, ஒரு அமைச்சர் ஒரு காருக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. அதே போல் அமைச்சர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரசு விடுதிகளை அதிகம் பயன்படுத்தக்கூடாது. வெளிநாட்டுக்கு அமைச்சர் போனார்னாக்க குடும்பத்தோடு போகக்கூடாது. அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய யானைக்கு தீனி போடுறது மாதிரி இந்த அரசாங்கத்தினுடைய பெரும் பணத்தை அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிமார்கள் இவங்க தான் சாப்பிட்ருக்காங்கங்கிற அந்த விஷயம் இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் இருக்குது. நம்ம ஊரில் அரசு செய்யக்கூடிய விரயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அளவே கிடையாது. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு எடுத்து நீங்கள் இப்போ உள்ளுக்கு பிரட்டி பாருங்களேன், எவ்வளவு விரயப்படுத்துகிறாங்கன்னு. இதை விட 100 மடங்கு அதிகமான செல்வங்களை பயன்படுத்தக்கூடிய ஒற்றை அதிகாரத்தை கையில் வச்சு ராஜபக்ஷ பண்ண கூத்து இருக்கு பாருங்க, அதுக்கு எதிரான வெளிப்பாடு தான். அது மட்டுமல்ல, அவருடைய அறிக்கையில் இன்னொரு விஷயம், த ஸ்பேஸ் ஆஃப் த சிவில் சொசைட்டி, மக்களுடைய அந்த இடத்தை இராணுவம் ஆக்கிரமித்து வைத்திருக்குங்கிறாரு. இது வந்து தமிழ் மக்களுக்கு சொன்னதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் அதை அட்ரஸ் பண்ணவே மறுக்கிறாரு. இடதுசாரிகள் எப்பயுமே இனப்பிரச்சனையை புறந்தள்ளுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை மறுத்துறோம். இதெல்லாம் ப்ரீ நோஷன், முன்கூட்டியே மனசுக்குள்ள ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி. ஏன்னா அங்கே இராணுவம் நிறுத்தப்படுறது தமிழர்கள் பகுதியில் மட்டும்தான் நிறுத்தப்படுது. இவர் வந்து நேற்று வந்திருக்காருங்க, இப்போ பொறுப்பெடுக்க முடியாது. அவருக்கு வந்து நம்ம தமிழ் மக்கள்லாம் சேர்ந்து வேண்டுகோள் வைக்கலாம், இராணுவத்தை நீங்கள் எடுக்கணும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கவுன்சிலிங் பண்ணணும். நீங்கள் வந்து தமிழ் மக்கள் மேலே இந்த யுத்தத்தில் அவங்களையும் அந்த நாட்டினுடைய குடிமக்களாக கருதக்கூடிய விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் ஒன்றுபடணும். ஒரு புதிய சூழலில் ஏழைகளை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு அரசுன்னு அறிவிச்சிருக்கிறீங்க. அதே போல் இனப்பாகுபாடு எதுவும் இல்லாத ஒரு ஆட்சியாக உங்களுடைய ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் போட்ட யூடியூப்லையும் அதுலேயும் இதுலேயும் பவருக்கு வந்த உடனேயே நீ சிங்கள ஆதரவாளர் தான், நீ அவங்காலில் போய் விழுந்து கும்பிட்ட, நீ அங்கே போன, நீ இங்கே போன அப்படின்னு சொன்னாக்க, அந்த மக்களுடைய தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அவங்க இணைஞ்சு தான் இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமானது தமிழ் மக்கள் உரிமை. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சிங்கள மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் தமிழ் மக்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அதுலேருந்து நீங்கள் ஃபைட் பண்ண முடியும், அதிலிருந்து கேள்விகளை வைக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சாரங்கள், கேள்விகள் எதையுமே நீங்கள் முன்வைக்காமல், நீங்கள் வந்து நீ சீனாவுடைய ஆதரவு,
நீ இந்தியாவுடைய ஆதரவு, நீ வந்து இப்போ அங்கே போயிட்ட, நீ இங்கே போயிட்ட. ஒரு ராஜபக்சேயையும் அதே போல் இன்னும் சில பேர் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ராஜபக்சேயை விட மிக மிக மோசமான ஒரு இனவெறி பிடித்த ஆளு இந்த ஆளு அப்படின்னு எழுதுகிறாங்க. இன்னும் சில பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய எதிரிகள்னு எழுதுகிறாங்க. அப்போ யார் அவங்க? இப்போ இந்த கருத்துக்கள் எல்லாம் நான் அந்த கருத்துக்களை வந்து அடிப்படையில் மறுக்கிறேன். ஏன்னா என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் உணர்ந்த வரைக்கும் என்னுடைய அரசியல் அபிப்பிராயத்தில் சில குறைபாடுகள் இதில் இருக்கலாமே ஒழிய, இனவெறியை மட்டுமே கட்டியமைத்த ஜெயவர்த்தனே, இனவெறியை மட்டுமே கட்டி வச்சிருந்த அந்த பண்டாரநாயகா குடும்பம், இனவெறியை மட்டுமே உருவாக்கி வைத்திருந்த அந்த ராஜபக்ஷ குடும்பம், அதுக்கு எதிராக எளிய மக்கள் ஒன்று கூடி நடத்திய போராட்டத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற மிகப்பெரிய மாற்றமாக அதை பார்க்குறேன். அந்த மாற்றத்தை அவங்க செய்கிறதுக்கான வலிமையை கம்யூனிசம் கொடுத்துருக்கலாம். அப்போ அது கம்யூனிஸ்ட் கட்சி தானா அப்படின்னாக்க, ஜனதா அங்கேயே இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, லங்க சமாஜ கட்சி, இன்னைக்கு அது சீன்லேயே இல்லை. அவங்க இவங்களை ஆதரிக்கவும் இல்லை, இவங்க கூட்டணியிலும் இல்லை. இளைஞர்கள் சேர்ந்து புதிய சூழலில் குடிமக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த உலகமய பின்னணியில் இலங்கை மக்கள் அனைவருக்குமான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வெற்றியாக தான் இந்த வெற்றியை நான் பார்க்குறேன். இந்த வெற்றி பெறணும். இது வந்து இதனுடைய சாதனைகள் நிகழ்த்தணும். இந்த சாதனைகள் நிகழ்த்த வேண்டும் என்றால், அல்லது தமிழ் மக்களை பற்றி அவர் வந்து அக்கறை, இது வந்து அவரை அட்டாக் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஒரு டயலாக் ஓப்பன் பண்ணணும், ஒரு உரையாடல் நிகழ்த்தணும். இந்த கவர்மெண்டோட தமிழ் மக்கள் ஒரு உரையாடலை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் ஊடகங்களின் மூலமாகவும் அபிப்பிராயங்களின் மூலமாகவும் நீங்கள் வந்திருக்கிறீங்க, ரைட்டு, ஒரு உங்களுடைய ஜனநாயகத்தை நாங்கள் மதிக்கிறோம், அதுதானே ஜனநாயகம், மதிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இலங்கையில் வாழக்கூடிய சிங்கள மக்களுக்கு என்ன உரிமை கொடுத்தீர்களோ அந்த உரிமை தமிழ் மக்களுக்கு தரப்பட வேண்டும். தமிழ் மக்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு எல்லா உரிமைகளையும் கொண்ட இறையாண்மை உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இது உலகம் முழுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொது விதி. அவரு என்ன சொல்றாரு, மக்களுடைய உரிமைகளை மிலிட்ரி என்க்ரோச் பண்ணக்கூடாது, மனித உரிமைகளை பாதுகாப்பதில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருப்போம். இது வந்து இதில் நான் நினைக்கிறேன், அந்த மனித உரிமை பாதுகாக்கப்பட்டதில் முதலிடத்தில் இருக்கிறவர்கள் தமிழர்கள் தான், வேற யாரையும் விட ரொம்ப மோசமான முறையில். மிலிட்ரிக்கு இராணுவத்தால் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டவர்கள் யாருன்னா தமிழர்கள் தான். இது 2 விஷயமும் அவர் வாயிலேருந்து வந்திருக்கு. அதை நாம் எடுத்து அவரோட டயலாக் பண்ணி அந்த நாட்டையே ஒட்டுமொத்தமாக விற்பனை செய்து அதை விற்பனை செய்யணுங்கிறதுக்காக வந்து கிட்டத்தட்ட 1,50,000 மக்களை கொன்று குவித்த ராஜபக்சேயையும் இவரையும் ஒன்றா கருதக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் அந்த லைனில் உங்களை வைக்கக்கூடாது, அந்த லைனில் வேறுபடணும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ராஜபக்சே கும்பல் ஒழியறதுக்கு ஒரு களத்தில் நின்று போராடினால அதை நீங்கள் மறுக்க முடியாது. இன்றைக்கி அவன் ஓடினதுக்கு நீங்கள் சந்தேகம் 1000 பண்ணலாம், ஆனால் இன்றைக்கி அவன் ஓடினதுக்கு, ராஜபக்சேயும் கொத்தப்பையா ராஜபக்சே ஓடுறதுக்கும் அதே போல் மந்திரிகள் எல்லாம் மூட்டை முடிச்சுகளை கட்டிட்டு அவன் செஞ்ச திருட்டுத்தனமே அவர்களை அச்சுறுத்தி பிடிச்சி ஏதாவது பண்ணிடுவானுங்களோங்கிற ஒரு வழக்கில் ஒரு பயத்தில் 5 நடுங்கி ஓடுறான் பாருங்க. பிரெஞ்சு புரட்சி காலத்தில் அந்த பிரபுக்களெல்லாம் ஓடினது மாதிரி, அதே போல் ரஷ்ய புரட்சி காலத்தில் ஓடினது மாதிரி இந்த ஜனநாயகத்தில் ஓடுறான் பாருங்க. இதுவே இந்த அரசாங்கம் அந்த ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக எப்படி இருக்குங்கிறத புரிய வைக்கிறதுக்கான ஒரு உதாரணமாக நான் கருதுகிறேன். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, தமிழ் மக்களுடைய வேலை திட்டம் அது என்னங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி இந்த கவர்மெண்ட்டுக்கு நாம் அழுத்தம் கொடுத்து, வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் இந்த அமைப்புகள், தமிழ் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து பேசலாம். பேசி தமிழ் மக்களுக்கு இத்தனை நாடாளுமன்றம் நாங்கள் போடுறோம், உங்களை சப்போர்ட் பண்ணுறோன்னு ஒரு புதிய அரசியலை, ஒரு தந்திரம் மிகுந்த, இனி தமிழ் அரசியல்ங்கிறது யார் இருக்கு, நபர்களை சார்ந்து இருக்கு. யாரோ ஒரு குறிப்பிட்ட ஆள் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் அதிகார பிரிவினைங்கிறது ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒன்றா வரட்டுமே என்ற அளவுக்கு அதை கொண்டு வரலாம். அதை கொண்டு வர்றதுக்கு ஒரு பேச்சை உருவாக்கலாம். அந்த பேச்சுக்கு அவங்களோடையும் பேச்சுவார்த்தை நடத்தலாம். தமிழர்களில் இருக்கக்கூடிய புதிய இளைஞர்கள் யோசித்து ஒரு இனவெறியிலிருந்து தற்காலிகமாக அந்த சூடு தணியறதுக்கான
புதிய ஜனநாயக முறையை உருவாக்குவதற்கான ஒரு சாத்தியங்கள் இன்று ஏற்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். நிச்சயமா இது மாற்றம் நடக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதே போல் நீங்கள் இந்திய பொது உடைமை கட்சியில் இருந்தாலும் தமிழ்நாடு குடிமக்கள் இயக்கம் அப்படிங்கிற பெயர்லையும் செயல்பட்டு இருக்கிறீங்க. அந்த செயல்பாடுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தமிழ்நாடு குடிமக்கள் இயக்கம் என்பது ஒரு அரசியல் கட்சி அல்லது, அது ஒரு மக்களுடைய பிரச்சனைகளில் தலையிடக்கூடிய பல அமைப்புகள் சேர்ந்து இந்த வாய்ஸை எழுப்புறதுக்கான ஒரு அமைப்பு தான். நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த அமைப்புகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ண முடியாத பல இடங்கள் இருக்குது. இலங்கையிலே அதான் நடந்தது. இலங்கையில் பெரும்பகுதி இந்த 24 அமைப்புகள் வச்சுருக்காங்கல்ல, இவர் அனுராவுடைய தலைமையில் உள்ளதில் பெரும்பகுதி பேர் குடிமக்கள் அமைப்பு. லசந்த விக்ரமதுங்கான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜபக்ஷயால் கொல்லப்பட்ட அவருடைய குடும்ப நண்பர், அவர் செஞ்ச அந்த ரகசியங்கள் இதெல்லாம் எடுத்தாருங்கிறதுக்காக அவர் படுகொலை செய்யப்பட்டு அவருடைய மனைவி ஒவ்வொரு நாடாக சுற்றி தெரிஞ்சாங்க. அவருடைய குழந்தைகள், அந்த பெண் இந்த போராட்டத்தில் ஆதரவு தெரிவித்து லசந்தாவுடைய மகள் இதில் நிற்கிறாங்க. பத்திரிகையாளர்கள், இது மாதிரி பல அமைப்புகள் ஒன்று கூடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலையும் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், அவங்களுக்கு இன்றைய அரசியல் கட்சிகளுடைய போக்கு பிடிக்கல. இப்போ எப்படி ஊழல், லஞ்சம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மைய காரணமாக இருக்கிறதோ, அந்த காரணத்துக்காக இளைஞர்கள் ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஊழலை எதிர்க்க வேண்டும், அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு எளிய மக்களின் மீது தாக்குதல் தொடுப்பதை எடுக்க வேண்டும். இந்தியாவிலேயே ரொம்ப அழகான நிலம் எதுனா தமிழ் நிலம்தான், மூத்த நிலம். இங்கே தான் ஒரே சமவெளி, கிட்டத்தட்ட ஒரு 37 ஆறுகள் ஓடி ஒரு ஆந்திரா மாதிரி ஒரு பள்ளத்தாக்கு நிறைந்த ஊர் கிடையாது. இது கேரளாவை போல மலைகள் நிறைந்த ஊர் கிடையாது, ஒரு பெரிய சமவெளி. அந்த சமவெளியில் ஒரு நாகரிகம் வளர்ந்து, அந்த நாகரிகம் உலகத்தின் மூத்த நாகரிகமாக இருக்கக்கூடிய அதை அரசியல், கார்ப்பரேட் முறைகள் இவையெல்லாம் அழிக்குது. இதை எதிர்த்த உணர்வுகள் இருக்குல்ல, அதுதான் டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டம், இங்கே நடந்த ஜல்லிக்கட்டு, அப்புறம் கூடங்குளத்தில் நடந்த போராட்டம். இப்படிப்பட்ட பல அம்சங்களில் குடிமக்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு அதை உறுதிப்படுத்தி அதை ஒரு மக்கள் அரசியலாக, ஒரு இயக்கமாக மாற்றக்கூடிய சில நண்பர்களோடு சேர்ந்து நானும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அது எதிர்காலத்தில் ஒரு பலம் பொருந்திய ஒன்றாக மாறும் என்று நான் நிச்சயமாங்க, நம்மளும் நம்பலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, வணக்கம்.